அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது? கனவு கோட்டையை கட்டி அவற்றை நிறைவேற்ற முடியாமல் பல்வேறு வகையில் சக்திகளை இழந்து போராடக்கூடிய தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் கனவு கோட்டை கட்டி இழந்த சக்திகளை மீட்கும் நேரமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் விரயத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் அவர் ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியினுடைய இந்த மாறுதல்கள் இந்த வாரம் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் இந்த வாரத்தின் இறுதியில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அதீத பலத்துடன் சஞ்சரிக்க போகிறார். தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் வருமானத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி வந்த பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ஒருவருடைய வாழ்வில் பிரச்சனை என்பது எப்போது அகப்படுகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்த கம்பாரிசன் எப்போது ஆரம்பிக்கிறதோ அப்போதிலிருந்து பல்வேறு வகையான பிரச்சனைகள் சூழ்ந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மதிப்பெண், படிப்பு, வேலை, உறவு என அனைத்திலும் ஏற்பட்ட ஒப்பீட்டு தன்மையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெறுவதால் தகர்த்தெறிகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பிடிவாத குணத்துடன் அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 6ஆம் இடம் ஆகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் 6ல் இருப்பது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறது. பொதுவாக சுக்கிரன், புதன் 6ல் இருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் செவ்வாயுடன் 6ல் சங்கமமாவது பல்வேறு விதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். வீட்டில் மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு சரியான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. உறவு முறைகளில் நல்ல பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பதட்டமாக முடிவுகளை எடுத்த ஒரு சூழ்நிலையில் பதட்டம் இல்லாமல், உணர்ச்சி வசப்படாமல், எரிச்சல் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக 3 கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கிடைக்கிறது. எனவேதான் குரு மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மங்களக்காரகன் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய பொருட்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. ஏமாற்றம் என்ற ஒரு நிலையில் நிச்சயமாக முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கனவு கோட்டையை கட்டி அதை அடைய முடியாமல் இழந்த சக்திகள் அனைத்தையும் மீட்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் நல்லதர ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அற்புதமான முன்னேற்றம்
முன்னேற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையில பாதிப்பையும் ஏற்படுத்தி வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை ராகு கேது உருவாக்கி கொடுக்கின்றன. பொதுவாக எதிர்மறையான சிந்தனைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் விதி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க. அதிலும் செலவு அதிகரித்தாலும் அந்த செலவுகளை சமாளித்து வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதோடு மட்டுமல்லாது குற்ற உணர்விலிருந்து நிச்சயமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு மிகுந்து கிடைக்க போகிறதுங்க. மற்றவர்களுடன் ஏற்பட்ட வீண் வாக்குவாதங்களில் நல்லதொரு மாற்றம் உண்டாகும். மன அழுத்தத்துடன் இருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த மன அழுத்தம் அனைத்தும் மன மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதற்கான சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க சூரியன். எனவே விலகி இருப்பது, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு உறவுகளை இணக்கமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது புறக்கணித்த நிகழ்வுகளில் முதன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவர் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார். சஞ்சார தூரத்தில் 3/4 வாசிக்கு மேல் கிடந்து விட்டார். லாபஸ்தானத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான சிரமங்களையும் தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அமைப்பிற்கு மாறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது வருமானம் இல்லாமல் சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை 2, 6, 10, 11 ஆகிய இடங்கள் வலுவிழக்கும் போது ஏற்படுங்க. அதில் ஒரு இடமான ஜீவனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக குரு அமர்ந்திருப்பதால் இந்த சங்கடம் நீங்கும். நிச்சயமாக லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக உருவாகும். ஆனால் அதீத கவனம் கடகராசிக்காரர்களுக்கு தேவையான கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக அஷ்டம சனிதான். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். ஏனென்றால் தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தவறான சிந்தனை காரணமாக சில தவறான சூழ்நிலையில மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது. அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.